தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம், என்னை பாடல் கோருகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிதர் பாடியிருக்காரு. அது குரலும் அதுக்கு தெளிவரையும் பார்க்கலாம். ஊனமாம் உடலை பொய்யென்று உணர்ந்து மெய்யறிவை கொண்டு தானவமான போதேசம் குருபதத்தை சேர்ந்தாய் வானதில் ரவித்திங்கள் வந்து போவதனை கண்டாள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னாக்க, இந்த மானிடமான இந்த உடம்பு நிஜம் இல்லாத வாழ்க்கை. இத நம்ம நெஜோன்னு நம்பி நீ ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல. ஆதலால் நீ சத்குரு பாதத்தை சரணடைய வேண்டும். குரு என்பவருக்கு சர்க்குரு என்பவருக்கும் உள்ள வேறுபாடானது, குரு என்பவர் பள்ளியில் பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரை போல. அந்த மாணவனின் வெற்றி தெரிவினை பற்றி அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்காது. ஆனால் சர்க்குரு என்பவர் மாணவனின் அருகிலேயே இருந்து மாணவனின் யோக சாதனத்தின் முன்னேற்றங்கள் குறித்து மிகவும் சிரத்தையோடு ஒவ்வொரு வினாடியும், அதாவது நம்ம பிதாச்சி இப்படி நம்மளை பாக்குறாருங்கிற ஒண்ணா சொல்றாரு. அவனை தேர்தல் படுத்தி ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி அவனை உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் வரை அவர் நம்முடனேயே இருந்து நம்மை உயர்ந்த நிலை கிடைக்கும் வரை தன்னுடைய பணியை நிறுத்த மாட்டார் அப்படின்னு நம்ம. அதனால நம்ம ஒவ்வொரு நடையும் அதுக்குதான் பிதாஜி இந்த குரூப்ல நல்ல இதா சித்தவித்த பயின்று இருந்தா கண்டிப்பா அவருடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாரு, இப்போ இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கிறது, சந்திரன் மறைகிறது, ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக மாறிய வண்ணம் இருக்கின்றது. இதை போல் நம் ஆயுளும் ஒவ்வொன்றாக கழிந்து கொண்டுதான் இருக்கிறது. நிலையில்லா இவ்வாழ்க்கை எப்பொழுதும் வேண்டுமானாலும் முடிவுக்கு வந்துவிடும். ஆதலால் நம் சித்த யோகத்தில் காலதாமதம் செய்யாமல் நம் ஜீவசக்தியான வாயுவின் திருநடனத்தை சிரத்தில் காணக்கூடிய ஆனந்த ஜோதியை அனுதினமும் அணுச்சனமும் அமைதியாக பார் என்கிறார். மேலும் சொல்கிறார், தன்னை அறியாதவர்களுக்கு யோக சக்தி கிடைக்காது என்கிறார். தன்னை அறிய வேண்டும், அதாவது நம்மை சார்ந்த உறவுகள் பொய் உறவுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எந்த பந்தம், பாசம், பட்டம், பதவி இதெல்லாம் நிலை இல்லை. இந்த சித்த வாழ்க்கையை பயின்று உன்னை நீ அறி என்கிறார். அப்பொழுது ஆன்ம ஜோதியை நீ அனுதினம் ஆன்ம ஜோதியை நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர் சொன்ன மாதிரி நம்ம பிதாஜி சொன்ன மாதிரி அனுதினமும் விடாம ஜம பண்ணி நம்ம ஜோதியை பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்களை அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு இதை விடைபெறுகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த சித்த வேதம் புத்தகத்தை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார், எந்த வடிவமாக கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு மைக்கை பிடித்துக் கொண்டு மணிக்கணக்காக பேசுவதை போல கொடுக்காமல் 2 பேர் குரு சிஷ்யன் என்று 2 பேருக்கு இடையே உரையாடலாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. இது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி 2 பேர் இருந்து பேசுவதாக அவர் கொடுத்த பிறகு நாம் ஒருவரே நின்று பேசுவதா, எனவே அதில் ஒரு மாற்றம் செஞ்சா பரவாயில்லையே அப்படி என்று தோன்றியதன் விளைவாகத்தான் உங்கள் எல்லோருடைய ஆதரவுடனும் கலந்துரையாடிய போது நீங்கள் எல்லோரும் சொன்ன கருத்தின்படியும் ஒரு எளிமையாக கொடுக்கலாம், உரையாடலாக கொடுத்தவன் முடிவெடுத்து ஒரு வகுப்பு நடந்திருக்கிறது. இன்று வகுப்பு நம்பர் 2. கடினமான தத்துவத்த கருத்துக்களை கூட எளிமையாக ஆனால் வலிமையாக புரிய வைப்பது நாடகம். இந்த இயல் என்போம் பேசுவது, இசை என்போம் இப்ப காந்தாம்மா பாடுனது, இந்த 2 சேர்ந்து ஈக்குவல் டு நாடகம். இயலும் இசையும் சேர்ந்துதான் நாடகமா ஆகுது. இங்க நம்ம நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டோம். சந்திக்கும் போது பார்க்கலாம்.
ஆனால் வீடியோ ஆடியோன்னு வரும்போது ஆடியோ வசதி மட்டும் இப்போதைக்கு நாம் செய்யலாம் என்று ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் வீடியோவுக்கு பார்க்கலாம். இப்போ ஆன்மீகத்தினுடைய ஒரு அளப்பரிய கருத்துக்கள் அதையெல்லாம் கலாச்சார உணர்வோடு அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போவதற்குத்தான் நாடகம். சுதந்திர போராட்டம் போன்றதை விட ஒருவர் மேடையில் இருந்து எல்லோரும் கேட்பதை விட நாடகமாக நடித்துக் கொண்டு அதில் முன்னேறினார்கள் என்பது வரலாறு இருக்கிறது. எனவே ஒருத்தரே பேசி மற்றவர்கள் கேட்பது என்று சொல்றதை விட 2 பேர் டிஸ்கஷன் பண்ணா கருத்து பரிமாற்றம் நல்லா இருக்கும். அதுல முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும், குறுக்கு கேள்விகளும் கேட்டு பதில பெறலாம். அந்த கேள்விகள் வந்து கேட்கறவங்க சார்பாக, இப்போ ஒரு கேட்கறவங்க ஒரு மனசுல ஒரு கொஸ்டின் வரும், அதை இந்த சிஷியன் கேட்கணும். அந்த மாதிரி கேட்டு நம்ம மக்களுடைய இயல்பான ஒரு சந்தேகங்கள்லாம் சிஷியன் கேள்வியாக கேட்டு அதற்கு குரு அருமையான தத்துவார்த்த விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு உயிரோட்டமாக, அதிகமான உயிரோட்டமாக, அதை விட பேசி தெரிந்து ஒருவர் பேசுவதை விட அதிக உயிரோட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம். அதன் வழியாகத்தான் இப்போது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி தத்துவார்த்த விளக்குகள் எல்லாம் இணைத்து பின்னி பிணைத்து எல்லா நிலைகளில் உள்ளவர்களும் எல்லா படிகளில் உள்ளவர்களும் பயன்படுற வகையில கொடுப்பதன் ஒரு முயற்சி தான் முதல் வகுப்பு அன்று, 2வது வகுப்பு இன்று. போன வாரம் ஒரு ட்ரையலாக ஆரம்பித்து அது இன்று ஒரு ட்ரீட்டாக மாறி இருக்கிறது. ட்ரீட்டாக, ஹாட்டாக, ஸ்மார்ட்டாக, ரிப்பீட்டாக செய்ய முடிகிறது. அந்த பாதையில நம்ம போக முடியுதுன்னா நம் எல்லோருக்கும் அதில் பங்கு உண்டு, அந்த பெருமை உண்டு என்பதை ஆணித்தரமாக அறிவித்து சொல்ல முடியும். ஆக இந்த நேரத்துல நம்மளுடைய உரையாடல் ஆரம்பிக்கலாம். குரு சிஷ்யன் இப்போ 2 பேரும் தயாரா இருக்கிறோம். நம்ம அந்த வடிவத்துல முடிந்த வரை, ஏன்னா ஒரு மாற்றம் என்று வரும்பொழுது அதில் பழகுவதற்கு கொஞ்சம் நேரமா. காவிரி தண்ணீர்ல கூட கரண்ட் எடுத்த உடனே ஆங்கிலேய காலத்துல நிறைய பேர் கரண்ட் தண்ணி பார்த்தாம ஒரு போகம் வேஸ்டா போச்சான். ஏன்னா கரண்ட் எடுத்த தண்ணி, அதனால போடாது, பயிர் கெட்டு போயிடும். ஒரு மாற்றம் என்று வரும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு பினிஷிங் இருக்குமா என்றால் அது சந்தேகம்தான். ஆனால் போக போக சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். எனவே இப்ப குரு சிஷ்யன் உரையாடல் ஆரம்பிக்கலாம். குருவே வீட்டுல இருக்கீங்களா? ஐயா சொல்லுங்கய்யா, இருக்கேன், வந்துட்டேன். அதிர்ஷ்டம் செஞ்சவன் நானு. பிஸியா இருப்பீங்க, வீட்டுல இருக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவிர புதன்கிழமை இருக்கீங்கன்னா ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ ரொம்ப ஆத்ம நமஸ்காரம் உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். என்ன கேட்கணும்னு வந்தேன், மழை நேரத்துல குடை பிடிச்சிட்டு வந்ததே மறந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப சொல்றேயா. அதாவது முதல்ல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா ஒரு மீட்டிங்ல, அது ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க பேசுனதே நீங்க எனக்கு சொல்றதை விட நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா எங்க விடுதல்கள் அப்படி இருக்கும், நீங்க என்னை கரெக்ட் பண்ண முடியும். அதனால நானே சொல்றேன். இப்ப நான் போன முறை வந்தப்போ என்ன சொன்னேன், வரும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கியான்னு சொன்னேன். நீங்க என்ன கஷ்டமையான்னு கேட்டீங்க. மாயா சப்தத்துல கஷ்டம், அங்க அலைகிறேன்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுறதுக்கு நீ என்ன செய்யறேன்னு கேட்ட. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா, கஷ்டப்படுறத தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியல. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு வழி காட்டக்கூடாதா? ஈஸ்வரனிடம் சேர்வதற்கு, கரை ஏறுவதற்கு உள்ள ஒரு நல்ல மார்க்கத்தை எனக்கு காண்பித்து தரக்கூடாதா என்று வேண்டினேன். அப்ப உங்களோட வேண்டினேன் என்றால் என்ன அர்த்தம்னா, உங்களிடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுதான் அந்த இடத்துல முக்கியம். ஒரு ஆட்டோவை 100 ரூபா கேட்கலாம், 1000 ரூபா கேட்கலாம், 10,000 ரூபா கேட்கலாம், ஏன் ஒரு கோடீஸ்வரன்ட்ட போய் கோடியும் கேட்கலாம். கோடீஸ்வரனிடம் கோடி கேட்கலாம், ஈஸ்வரனை கேட்க முடியாது. இங்க ஈஸ்வரனையே உங்களோட கேட்டையா, அதை விட ஒன்று கேட்க முடியுமா? உங்கள் மேல் உள்ள நம்பிக்கை. அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சரிப்பா இந்த அளவுக்கு ஈஸ்வரன் சொல்றியே, ஈஸ்வரன் யாருலாம் தெரியுமான்னு கேட்டேன். எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நானும் சொன்னேன். சிவன் கோயில் தெரியும், விஷ்ணு கோயில் தெரியும், இதெல்லாம் வச்சு நான் சொன்னேன். நோ ரொம்ப தப்பு பண்றப்பா. ஏன்னா நான் ஒரு வழி கேட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட. முதல்ல ஏன் நான் போற வழி சரியான்னு பார்த்து முதல்ல கரெக்ட் பண்ணணும், கரெக்ஷன் கிளாஸ் பண்ணணும். ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி ஏதாவது ஒன்று சாமி படம், அந்த படம் நல்ல படம் வைக்கணும்னா ஒரு நல்ல பொருள் இருக்கும்போது சுத்தம் பண்ணுவோம். அதனால நான் சரியா வழியா போறேன்னு சரியான முறையில் நீங்க ஆராய்ச்சி பண்ணி நான் போற வழி என்ன இருக்குன்னு சொல்லி அதுல மாற்றம் கொண்டு வந்து அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வழியை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
எப்படின்னா, எனது வழி தவறு என்ன முதலில் சொல்றதுக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த வழி சரியில்லைன்னா மாத்தலாம். இல்ல நீங்க சொல்ற வழியில நான் போயிட்டு இருக்கேன்னா ஏன் மாத்தணும் தேவையில்லாம இல்லையா? அதனால நீங்க அழகா எனக்கு உன் வழி என்ன அப்படின்னு கேட்டீங்க. நான் சொன்னேன், சிவனை கும்பிடுவேன், விஷ்ணுவை கும்பிடுவேன், கோயில்ல போய் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க என்ன கேட்டீங்க? சர்வ வியாபகத்துவம் இருக்கியா, எல்லா இடத்திலும் நிறைந்த ஒரு இறைவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கும்பிட வேண்டியதானே? என்னத்துக்கு அவ்வளவு தூரம் கோயில்ல, ரயில்ல, பஸ்ல, விமானத்துல போய் கும்பிடுற? அங்க வந்து வெறும் பொம்மை தானே இருக்குது. அது வந்து அதையும் கும்பிடுற, நம்ம வச்ச சிலை தானே அப்படிலாம் சொன்னீங்க. சரியா நான் சொல்றது? நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா? குருவே ஐயா சரிதாங்கய்யா, மைக் ஆஃப்ல இருந்துச்சு. சரிதாங்க. சரியா. அதாவது நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும். அதனால நான் ரொம்ப தப்பு பண்றவன் சிசியம் இல்லையா? அப்பப்ப இல்ல இல்ல நான் சொன்னது வேற, நீ புரிஞ்சுக்கிட்டது வேறன்னு இருந்தா மண்டையில ஒரு குட்டு குட்டிடுங்க ஐயா. எனக்கு ஈஸ்வரன்கிட்ட சேரணும், எனக்கு வந்து கஷ்டம் தீரணும், நல்ல மார்க்கம் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். அதனால சொல்றேன், முதல்ல கையால் குட்டு போட்டா தவறு இல்லை. அப்ப நான் சொன்னேன், கோயில் கோயிலா சுத்தி வரையா, என் கஷ்டம் தான் தீர மாட்டேங்குன்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, ஐயா நீ கோயிலையா சுத்தின, கட்டடத்தை சுத்தின ஐயா, பில்டிங்க சுத்திருக்க ஐயா, உள்ள சாமி ஏதியான்னு கேட்டேன். பக்குன்னு ஆகி போச்சு எனக்கு. சாமி இல்லையா? இல்லையே, நட சத்தன பரவா கும்பிட்டேன். இல்ல சாமியே கிடையாது, அது உள்ள இருக்கிற பொம்மைன்னு சொன்னீங்க. அப்ப நான் ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட. புத்திசாலித்தனமா நினைச்சுக்கிட்டு கேட்டேன். என்ன கேட்டேன்? எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்க நீங்க தானங்க சொல்றீங்க. அப்ப அங்கேயே இருக்காருல்ல, தூணிலும் இருக்கிறார், திரும்பிலும் இருக்கிற மாதிரி இந்த பொம்மைன்னு நீங்க சொல்ற அந்த உருவத்துல இருக்காரு இல்லையா கேட்டேன். அப்புறம் தான் நீங்க பொட்டுல அடிச்ச மாதிரி சொன்னீங்க, ஏன்பா உயிர் போயிடுச்சுன்னா கோயில்ல போய் நின்று அந்த சாமியை கும்பிட முடியுமா? அது உன் கண்ணுக்கு தெரியுமா? கண்ணிருந்தும் குருடாய் அங்க இருப்ப, காதிருந்தும் செவிடாய் சத்தமே கேட்காத பிராணன் போயிட்டுன்னா அந்த பிராணன் தான்ப்பா ஜீவசக்தி, அந்த பிராணன் தான்ப்பா உயிர், அதுதான்ப்பா ஜீவன், அது வேணும். எனவே அந்த நிலையில நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க ஞாபகம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட ஜீவன், அந்த ஜீவசக்தி, அந்த ஜீவசனம் இருக்கையில தான் அந்த பொம்மையை காண முடியும், கண்டறிய முடியும், கண்டு வணங்க முடியும், எல்லா கதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அடுத்து என்ன சொன்னீங்க? ஞாபகம் வந்துருச்சு. எஸ் கரெக்ட். ஒரே ஈஸ்வரன். அதாவது அங்க ரெண்டு நிலைகள். ஒரே ஈஸ்வரனுக்கு தான் ரெண்டு நிலை, களத்துவம், நிஷ்களத்துவம், சலனமற்ற தன்மை, சலனமான தன்மை அப்படின்னு நீங்க வழக்கி ரெண்டு நிலையில அது வரும்போது அப்படி எப்படிலாம் செயல்படுது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா, அந்த இறைவன் வந்து நிறைய நிலைக்கு நம்ம போகணும்னா நிஷ்களத்துவ நிலைக்கு போகணும், அந்த களத்துவம் இல்லாத நிலைக்கு போகணும்னு சொன்னீங்க. எங்க நான் போறதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். பட் முயற்சி செஞ்சு பார்ப்போம், முயற்சி செய்வோர் நிகழ்ச்சி அடையார், செஞ்சு பார்க்கலாம்னு நான் மனசுல திடம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் சொன்னேன், என் அறிவு கண்ணை திறந்தவங்க கிட்ட என் ஞான கண்ணையும் திறக்கணும். அதுக்கு யார் வேணும்? என்னால முடியுமா? என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, ஒரு குரு வேண்டும். ஒரு குரு இருந்தா ஈஸியா முடிச்சிடலாம். என்னதான் நம்ம கிளாஸ்ல படிச்சாலும் ஒரு டியூஷன் வாத்தியார் நடத்தினா அவர் சொல்றதெல்லாம் படிச்சு அப்படியே போயிடலாம் இல்லையா? பாஸ் ஆயிடலாம் இல்லையா? அப்போ ஒரு குரு கிடைச்சா நல்லா இருக்குமே. அவரு படிச்சிருப்பாரு, படிச்சதை சொல்லுவாரு, சொன்னதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்துல ஒரு குரு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க அவருக்குன்னா அடங்கிய மனம்தான் குரு, அது உனக்கு உள்ளதான் இருக்கு. நீங்க ஏங்க டியூஷன் வாத்தியார் மாதிரி யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு கேட்டதுக்கு, உனக்கு ஈஸ்வரனே குருவா வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஈஸ்வரன் வெளியே வந்தா நீ செத்து போயிடுற, அப்புறம் குரு சொல்ற பாடத்தை எப்படி பார்ப்ப கேட்டீங்க. எனக்கு பதில் சொல்ல முடியல. அதே நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது குரு வந்து பக்கத்திலே சேர்ல உட்காந்து இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க, எப்ப எந்திக்கிறது, எப்ப பாடம் நடத்தணும் உட்கார்ந்து இருந்தாலும் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆக இப்படிலாம் நீ கேட்டு கடைசியில நான் அடங்கிட்டேன். அந்த விஷயத்துல கேள்வி கேட்கறதுல நான் அடங்கிட்டேன். நீங்க சொல்றதான் கரெக்ட். அடங்கிய மனம்தான் குரு. முதல்ல இந்த அடங்காத மனம், ஆட்டம் போடுற மனம், அதை முதல்ல நீக்கணும். அப்புறம் அந்த மனம் அடங்கிய மனமாக உள்ளே சென்று இறைவனை காண்பிக்கும். கோயில் பூசாரி கற்பூரம் கொடுத்து சாமியை காமிக்கிறாருல, ஆனா இன்னைக்கும் உள்ள டியூப்லைட் போட்டு அப்படியே காமிக்கிறாங்க, அது வேற விஷயம். அந்த காலத்துல இல்ல, அது தேவைப்பட்டது. அப்படின்னு அருமையா ஒரு கருத்து சொன்னீங்க. அது முதல்ல என்ன சொன்னீங்க? உன்னுள் இருப்பவன் இறைவன், கடந்து உள்ளே இருப்பவன் இறைவன் அப்படின்னு அங்க விட்டுட்டு இல்லாத இடம் தேடி அலையாதே, அலைச்சல் தான் ஜீவசக்தி விரயம்,
தான் சொன்னீங்க, அதுவும் நல்ல பாயிண்ட் தான். அது அடுத்த சொன்னீங்க மனமே குருன்னு சொன்னீங்க, அதுவும் அடங்கிய மனமே குருன்னு சொன்னீங்க. அப்புறம் ரெண்டிலிருந்து தான் ஒன்று உண்டாகிறது என்ற தத்துவார்த்தத்தை சொல்லி, அதுக்கு ஒரு செடி எப்படி விதைய விதைச்சு வெளியே வருதுங்கிறதை சொல்லி, உதாரணங்கள்லாம் சொல்லி, முக்கியமா நீங்க சொன்னது பிரம்மம் மாயை, அந்த 2 நிலையையும் நல்லா விளக்குனீங்கய்யா. திக்கு திசை தெரியாமல் இருந்த நான் இந்த ஆழ்ந்த விளக்கங்களை கேட்டு திக்கு முக்காடி போய்விட்டேன் என்று சொல்லலாம். நீங்க பேசுறது இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். இந்த 4 நாளும் அதே சிந்தனையா தான் நான் இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால ஓரளவு என்னால ரிப்பீட் பண்ண முடியுது. நீங்கள் சொன்ன கருத்துக்கள், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இனிக்கின்றன, இனிமையான தேன் போல. அந்த தேன் போன்ற கருத்துக்களை எல்லாம் இந்த 4 நாட்களில் நான் பார்த்தேன், படித்தேன், மனதால் மலைத்தேன், செயல்பட முனைந்தேன், அனுபவம் பெற்று அனுபவித்தேன். இதுகாரும் கண்ணிருந்தும் குருடாய் இருந்தேன். அதற்காக என்னை நான் நிந்தித்தேன். 4-5 நாட்களாகவே இதை பற்றியே சிந்தித்தேன். அதில் சில சந்தேகங்களையும் சந்தித்தேன். அந்த சந்தேகம் என்னவென்றால், குருவே, உலகம் முழுவதும் அவனது மனம், ஓகே, அந்த மனமே குரு, ஓகே. இந்த 2ஐயும் நீங்க சொன்னீங்க. உலகம் முழுவதும் அவனவரது மனம் என்றும் அவரது மனமே குருன்னு நீங்க சொன்னீங்க. ஆக நான் மேத்ஸ் படித்ததுனால ஒரு ஃபார்முலாவே சொல்லிடுறேன். உலகம் ஈக்குவல் டு மனம் ஈக்குவல் டு குரு, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. நான் ஏ ஈக்குவல் டு சி தானே? அப்படியானா உலகமே குருன்னு வருகிறது அல்லவா? சந்தேகம் வந்தது. மாயைங்கிறாங்க, உலகம்ங்கிறாங்க. இந்த மாயை, இந்த உலகம் இதெல்லாம் இருக்கா இல்லையா? பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்ப கூடாதா? கொஞ்சம் தெளிவு பண்ண வேண்டும் குருவே என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது உலகம் அப்படிங்கிறது குருவா இல்லையா? ஏன்னா மனம் குருவாகும் போது மனதிலிருந்து உண்டாக்கப்பட்ட அந்த உலகமும் அது குருவாக வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதா நீங்கள் கேட்குறது. ஆமாய்யா. அதுக்கு முதல்ல அந்த உலகம்ங்கிறது முதல்ல என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலகம்னா என்ன? நாம் பார்க்குறோம், கேட்குறோம், அறிகிறோம். ஸோ இது மட்டும்தான் உலகமா? இதில் சில அனுபவங்கள் அனுபவிக்கிறோம். அந்த அனுபவங்கள் எதனால் கிடைக்குது? நாம் ஒரு செயல் செய்கிறதுனால கிடைக்குது. அப்போ இதில் 2 விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கே பார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் அங்கே செய்ய வேண்டியது இருக்குது. கண்ணை மூடிட்டோன்னு சொன்னால் எதுவும் பார்க்க முடியாது. கேட்டதுக்கும் அது போல தான். அப்போது ஒரு உலகத்தில் நாம் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் தான் அதிலிருந்து நமக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த 2 விஷயங்கள்ங்கிறது இங்கே பிரதானமாக இருக்குது. நாம் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் காரியம் அப்படிங்கிறது நாம் ஒரு முயற்சி செய்கிறோம் ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக. காரணம் அப்படிங்கிறது அதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு பலனாக நமக்கு அனுபவமாக அது கிடைக்குது. இந்த 2 நிலைமைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது தான் இந்த உலகத்தினுடைய அனுபவத்துக்கு காரணமாக இருக்குது. அப்படி இந்த 2 நிலைமைகள்ங்கிறது என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா ராமச்சந்திரன் ஐயா, ஃபாரின் கால் வந்து ரிப்ளை பண்ணணும்னு சொல்ல வந்து கட் பண்ணிட்டாரு. நீங்க பேசுங்க ஐயா. ஓகே. இப்போ இந்த 2 நிலைமைகளோட கூடி தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது நமக்கு புரிய வருது. ஒன்று, ஒரு செயல் செய்யணும், அந்த செயல்னால் உண்டாக்கப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்கணும். இந்த 2 விஷயங்களை தான் இந்த உலகத்தில் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். இந்த 2 விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம உலகமாக கன்சிடர் பண்ண முடியுமா? அது உலகமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ராமச்சந்திரன் ஐயா, இந்த விஷயம் நான் ஒரு விஷயம் அசீவ் பண்றேன். இப்போ மைக்கு ஆன் பண்ணலன்னா நான் பேசுறது கேட்கல இல்லையா? அதே மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு இதா இருக்குது. இதா மைக் ஆன் பண்ணாம நான் பேசிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதே மாதிரி மைக் இல்ல, குரல் இல்லை. இப்ப அதே மாதிரி உலகம் இல்லைன்னா இந்த நீங்க சொன்ன 2 நிலைமையும் வருமா? அதான் என்னோட கேள்வி. உலகம் இல்லை, இந்த 2 நிலைமையும் வருமா? இப்போ உலகம் அப்படிங்கிறது
நமக்கு ஒரு 3 நிலைமைகள்லாம் நம்ம கவனிக்க முடியும். ஒன்று, இந்த புலன்களினுடைய அறிவை வச்சு பார்க்குறோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பார்த்தல், கேட்டல், அறிதல். ஸோ இந்த 3 விஷயங்களில் தான் அந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இருக்குது. இதை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 3ஐயும் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகம் இருக்குது. இந்த 3 இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு உலகம்ங்கிறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் குருடாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கண்ணு தெரியாதவராக அவர் பிறந்திருக்கிறாரு. அவரால் காதால் கேட்டு கூட இந்த உலகத்தினுடைய இருப்பை அவரால் அறிஞ்சிக்க முடியும். ஏதோ சத்தம் வருது, சுற்றி ஏதோ விஷயங்கள் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் காது கேளாதவராக பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கண்களால் பார்த்து கூட இந்த விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். அவரால் இந்த உலகம்ங்கிற அவஸ்தை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத அவரால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒருத்தர் கண்ணும் தெரியாமல் காதும் கேட்காம அந்த லைட் அண்டு சவுண்டு இல்லாமலே ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பார்த்தல், கேட்டல் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் அவரால் என்ன அறிய முடியும்? அந்த அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே இருக்காது. ஏன்னா இதே மற்ற அவயங்களும் அறிவுக்கு உத்தரவாதிகள் மாதிரி தான் தெரியுது, மற்ற அவயங்கள் மூலமாகவும். ஆனால் அது எப்போவுமே அறியறது கிடையாது, எப்போவுமே முகர்ந்தறியறது கிடையாது, எப்போவுமே சுவை தெரிந்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது, எப்போவுமே தொட்டறிந்துக்கிட்டே இருக்கிற நிலைமைங்கிறது கிடையாது. ஆனால் இந்த லைட் அண்டு சவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாடம் அதிக அளவில் பயணிக்கக்கூடியது. இந்த 2 விஷயங்கள் மூலமாகத்தான் நம்ம அதிக அளவில் உலகத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், உலகத்தோட தொடர்பில் இருக்கிறோம். அதனால தான் பார்த்தல், கேட்டல், அறிதல் அப்படின்னு இந்த 3 டாப்பிக்கை மட்டும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதை தான் நாம் உலகமாகவே கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 3 நிலைமைகள் இல்லைன்னா அங்கே உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது நிலைமை இருக்குமா? கவனித்து பாருங்கள். நிச்சயம் இருக்காதியா. இப்போது இந்த 3 நிலைமைகளும் நமக்கு என்னவாக இருக்குது? ஒரு காரியம் செய்யறதுக்கான ஒரு செயல்பாடாக இருக்குதா, இல்லை அனுபவமாக இருக்குதா? பார்த்தல் அப்படின்னு சொன்னால் அது காரியமா அனுபவமா? காரியம். காரியம். அப்போ இந்த உலகம்ங்கிறது நமக்கு என்னவா இருக்குது? பார்த்தல், கேட்டல், அறிதல் அப்படின்னா இது எல்லாமே செயல்பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அப்போ உலகம்ங்கிறது நமக்கு காரணமாக இருக்குதா இல்லை காரியமாக இருக்குதா? காரியமாக தான் இருக்கு. அப்போது உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரியம்ங்கிறது நம்ம நைட்டு தூங்கும் போது நமக்கு இருக்கிறது இல்லையா? நம்ம தூங்கும்போது நம்மளால் எந்த செயல்களும் செய்ய முடியறதில்ல, எந்த காரியங்களும் இல்லை ஈடுபட முடியறதில்ல. அப்போ உலகம்ங்கிறது நமக்கு இருக்குதா? இருக்காதே. அப்போது எப்போ நாம் தூக்கம்னு நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலேருந்து வெளியில் வர்றோமோ, அதாவது நம்மளுடைய மனம் எப்போ வெளியில் வருதோ அப்போ தான் இந்த காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது செயல்பாடுகளாக நம்மளால் செய்ய முடியும். அப்பொழுது மட்டுமே நாம் உலகங்கிற அவஸ்தையை அனுபவிக்க முடியும். அப்போ நாம் இந்த அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கும் இந்த காரியம்னு சொல்லக்கூடிய உலகத்தோடு நம்ம சம்மந்தப்படுறதுக்கும் காரணமாக இருக்கிறது எது? மனம். மனம்தான். அப்போது மனம்தான் இங்கே காரண குரு. சரிங்களா? அந்த உலகம்தான் இங்கே காரிய குரு. அப்போது இந்த உலகத்தினுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனம் காரண குருவாகவும், இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் மனம் தனக்கு தேவையான பார்த்தல், கேட்டல், அறிதல்னு சொல்லக்கூடிய தொழில்களை செய்கிறது, காரியங்களை செய்கிறதுக்காக இந்த உலகத்தை பயன்படுத்துறதுனால இது காரிய குருவாகவும் நம்மளால் இதை கவனிக்க முடியும். இன்னொரு எளிமையான ஒரு உதாரணம் நான் சொன்னால் உங்களுக்கு இது என்ன விவரம்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு அமௌண்ட்டு எனக்கு தேவைப்படுது ஒரு ரொட்டேஷனுக்கு. உங்ககிட்ட காசு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் உங்ககிட்ட ஐயா என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு ஏதாவது நீங்கள் உங்ககிட்ட பணம் இருக்கிறத கொடுத்து கொஞ்சம் உதவுங்க, நான் எனக்கு பணம் வரும்போது நான் உங்களை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ரொட்டேஷனுக்காக வேண்டி நான் ஒரு காசு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அதைய கொடுத்து உதவும் செய்கிறீங்க. அப்போது எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. நாளைக்கு எனக்கு அந்த அமௌண்ட் வரும்போது உங்களுக்கு நான் திருப்பி தரப்போகிறேன். இப்போ எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கான காரணம் என்ன? இப்போ நீங்கள் கொடுத்ததுனாலயா இல்லை நான் உங்ககிட்ட கேட்டதுனாலயா? ஐயா ராமச்சந்திரன் ஐயா, அப்புறம் கொடுப்பாங்க. இடையில மைக்கு இடையில கட் ஆயிடுச்சு, எனக்கு சரியா கேட்கல. இல்ல நம்ம முதல்ல கேட்கணும்,
அப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க. அப்போ நான் கேட்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, என்னோட சுச்சுவேஷன் என்னன்னே தெரியாது. ஆமா. அப்போ நான் கேட்ட கேள்வி உங்ககிட்ட என்னுடைய சுச்சுவேஷனை விளக்கி உங்ககிட்ட பணம் இருக்குதான்னு சொல்லி நாம முதல்ல கேட்கணும். ஆ. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த செய்யறீங்க இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கேட்டது காரணம், கொடுத்தது காரியம்னு சொல்ல வரீங்க. ஆமாம். சரி சரி. அப்போ இந்த 2 விஷயங்களே நாம ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த கேள்விங்கிறது நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார மனம் அதை தூண்டலைன்னு சொன்னால் என்னால் அதை கேட்டிருக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன கேள்வி கேட்க வச்சது, உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சகசன்ஸை கொடுத்தது யாரு? மனம், என்னுடைய மனம். அப்போ காரணமாக இருக்கிறதும் அந்த மனம்தான். இங்க காரியம் செய்வதற்கு உலகத்தை உற்பவம் செஞ்சு அதை இங்க செயல்படுத்திட்டு இருக்கிறதும் அதே மனம்தான். அதனால தான் அவனவனுக்கு அவனவனுடைய மனமே இங்க குருன்னு சொன்னது. அந்த குரு 2 வகையாக இருக்கிறாரு. ஒன்று காரிய குருவாகவும் இருக்கிறாரு, காரண குருவாகவும் இருக்கிறார். அதனால நீங்கள் சொன்னபடி உலகம்ங்கிறது குரு தான். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி சரிதான். ஆனால் நீங்கள் கிரகிச்ச அளவுக்கு இது முழுவதுமாக நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இது மட்டும்தான் குரு அப்படிங்கிற நிலைமையில கிடையாது. ஸோ குருஸ்தானத்தில் 2 வகை இருக்குது. அதில் காரியமாக இருக்கக்கூடிய குரு ஒருத்தர், காரணமாக இருக்கக்கூடிய குரு ஒருத்தர். அதில் காரிய குரு அப்படின்னு வேணால் இந்த உலகத்தை அறிவிக்கலாமே தவிர காரண குரு அப்படின்னு சொல்லி மனதை மட்டுமே நம்மளால சொல்ல முடியும். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நான் புரிஞ்சுக்கிறேன் மனமே குரு ஆகுது, அதை தெரிஞ்சுக்கிட்டேன். சோ மனம்தான் காரணமாகவும் உருவாக்கிறதுக்கு, மனம்தான் காரியமாகவும் அதை கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதால மனம்தான் காரணம் காரியம்னு வரும்போது மனதிற்கு குருவும் காரணம் காரியம் ஆகிறது. எனவே காரண குரு காரிய குரு சொல்றீங்க. சரியா ஐயா? சரிதாங்கய்யா. இப்போ காரிய குரு அப்படின்னு சொல்ற இடத்துல நமக்கு எத்தனையோ பேர் எப்படி வாழணும்னு ஒரு உதாரணம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி சில உதாரணங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே வாழ்ந்து காமிச்சு நமக்கு அந்த பாடத்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த விஷயத்த நாம் ஒரு பாடத்திட்டமாக எடுத்துக்கக்கூடாதா, இவங்க எல்லாத்தையும் நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், அது இங்கே இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் கவனித்து பாருங்கள், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் நமக்கு கிடையாது தான். நாம தான் அதை இயல்பாக அது ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லாமல் தான் இருக்குது. நாம தான் அதை ஏற்றத்தாழ்வோடு பார்த்துட்ருக்குறோம். இவர் சரியாக நமக்கு சொல்கிறாரு, அவர் நமக்கு சரியாக சொல்லலை, இவர்கிட்ட யோசனை கேட்டால் சரியாக இருக்கும், அவர்கிட்ட யோசனை கேட்டால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நாமளாக அந்த பிரிவினைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு எறும்புக்கும் பிரம்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அளவுக்கு அதை நாம் இங்கே உலகத்தில் கவனிச்சிட்ருக்குறோம். உண்மையிலே அந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம். அப்போ நம்ம யார்கிட்ட வாங்குறது, பிரம்மாட்ட வாங்குறதா எறும்புட்ட வாங்குறதா? இப்போ 2 பேரும் சமம்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே கொடுத்ததில் வச்சு நமக்கு உபதேசத்தினுடைய பலன்கிறது கிடையாது. நாம் வாங்கின உபதேசத்தை எந்த வகையில் நாம் அதை முயற்சி பண்ணி செயல்படுத்தி இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் அனுபவங்கிறது வரப்போகுது. அவர் பிரம்மா கொடுத்த உபதேசமாச்சே அப்படின்னு சொல்லி நான் செயல்படாமல் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஏதாவது பலன் உண்டாகுமா? இல்லை, எறும்பு தானே கொடுத்துச்சுன்னு சொல்லி நான் அதுபடி செயல்பட்டாலும் எனக்கு பலன் உண்டாகாமல் போகிறதும் கிடையாது. அதனால் பலன் அப்படின்னு வரும்போது நம்ம முயற்சியை பொறுத்து தான் இருக்கே தவிர, நமக்கு கொடுத்தவர் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், எவ்வளோ சிறிய ஆளாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கொடுத்த பாதை சரியான பாதையாக இருந்தால், நம்மளுடைய முயற்சி சரியான வகையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பலன் கொடுக்காமல் போகிறது கிடையாது. அதனால தான் இங்கே பெருசு சிறுசெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாருமே நமக்கு ஒரு வகையான பாடங்களை கற்பிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. எல்லாரையுமே நாம் காரிய குருவாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ மார்க்க கிடைக்கிறது நடத்துற வாத்தியாரால இல்ல, வாத்தியாரால இல்ல, நம்ம படிக்கிறதுனாலதான் இருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ நான் முன்னமே சொன்னபடி எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு இங்க நிறைய வெரைட்டி குருக்கள் இருக்கிறாங்க. அதனால இவங்கெல்லாம் கெட்டவங்க இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லவங்க பின்னாடி தான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம போக வேண்டியது கிடையாது. கெட்டவங்க எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி தர்றபடி இவங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே நமக்கு குருவாக தான் இருக்கிறாங்க.
நம்ம நல்லவங்க சொல்கிற பேச்சை கேட்டோம்னு சொன்னால் நம்ம மேன்மை அடைவோம், உயர் நிலைக்கு போக முடியும், நம்ம ஈஸ்வரனோட சேர்றதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி தருவாங்க. இது எப்படி வாழக்கூடாதுன்னு சில உதாரணங்கள் இருக்கும். அதையே நாம் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போனோம்னு சொன்னால் நம்ம கீழ்நிலை அடைஞ்சு போக வேண்டியதாக இருக்கும். நாம் மோட்சங்கிற நிலைமை அடைய முடியாமல் அதோகதியை செத்து போக வேண்டிய சூழல் கூட போக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போது நாம் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே நம்மளுடைய பயணங்கிறதே இங்கே முடிவாகுது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன், இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் தேர்ந்தெடுக்கணும் யாருடைய வழியில் போகணும், எது நமக்கு சரியானதுங்கிறத முதல்ல அவர் யூகித்து அறிந்து அந்த வழியில் அவர் பயணப்படுறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சியினுடைய தீவிரத்தை பொறுத்து இந்த மனமாக இருக்கக்கூடிய காரண குரு வழி நடத்த ஆரம்பிக்கும். ஒருத்தர் ரோட்டில் விழுந்து கிடந்தாலும் அந்த மனம் சொன்னதுனால தான் அவர் விழுந்து கிடக்கிறார். அந்த மனம் தான் அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. ஏன் அது உருவாக்குச்சுன்னா அவர் கேட்டது அந்த வாழ்க்கையை. ஒருத்தர் உயர் நிலையில் ஆன்மீகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் மனம்தான் காரணமாக இருக்குது. அந்த சூழ்நிலையை உண்டு பண்ணதும் மனம்தான். ஏன்னா அவர் கேட்டது அந்த வாழ்க்கையை. நாம் எந்த வாழ்க்கையை கேட்குறோமோ அந்த வாழ்க்கைப்படி நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறது தான் இந்த மனதனுடைய வேலையை. அதனால தான் பிரம்மத்துக்கும் மோட்சத்துக்குமே இந்த மனமே காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்க. ரெண்டுக்கும் மனம்தான் இல்லையா? நான் கெட்டவங்களை பார்த்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கணும், நல்லவங்களை பார்த்து இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ரெண்டுமே அந்த மனம் தான் வேலை செய்யறதுனால நீங்க சொல்றது பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் அதான் காரணம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, இன்னொரு விஷயத்தையும் இதுல நான் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு. மனம்ங்கிறது எல்லா நேரங்களிலும் அது குருவாக இருக்கிறது கிடையாது. அது குருவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானத்துக்கு போனால் மட்டும்தான் அடங்கிய மனமாக இருந்தால் மட்டுமே தான் அது குருவாக இருக்க வர்றதுக்கான ஒரு தகுதி இருக்குது. சொல்லுங்க ஐயா. ஒரு முக்கியமான டவுட், அது இருக்குன்னு சொல்றீங்க ஐயா, அது எங்க இருக்குது? நம்ம உடம்புல கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு எல்லாம் இருக்கு. கை எங்க இருக்குன்னா கை நட்டி காமிச்சிருவோம், கால் இருக்கு எங்க இருக்குன்னா கால் நட்டி காமிச்சிட போறோம், வயிறு தலை எல்லாம் ரைட்டு. ஆனா இந்த மனசு எங்க இருக்கு? அந்த மனம்னு சொல்ற அந்த குரு இவங்க எல்லாம் உள்ளதான் இருக்காங்க சொல்றீங்க. உள்ள இருக்கான்னா நமக்குள்ளயா? நமக்குள்ளன்னா எங்க? அதாவதுங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் அந்த மனசும் இருக்கும். இல்லைன்னா மனம் எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க இருப்பீங்க. நைட்டு தூங்கும் போது நீங்க உள்ள இருப்பீங்க, மனசு உள்ளார இருக்கும். காலையில விழிச்ச உடனே நீங்க வெளியில வந்துடுறீங்க, மனசும் வெளியில வந்துடுது. இப்போ மனசு எங்க இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு அந்த ஸ்தானமானது உண்டாகிறது கிடையாது, நமக்கு அந்த வழி நடத்துதல்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அது மனம் எல்லா நேரங்களிலுமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது எப்போ நமக்கு வழி நடத்துகிற ஒரு தகுதிக்குள்ளே வருதுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அது அடங்கிய மனமாக அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் ஐக்கியமாகக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருதயம்ங்கிற பாகத்தில் தான் மனமானது அடங்கிய நிலைமையில் இருக்கும். அதனால் அங்கே நீங்கள் மனசை கொண்டு போய் நிறுத்துங்க, அது அடங்கிய மனமாக உருவெடுக்கும். ஹார்ட் தானே இதயம், நுரையீரல்ல சொல்றாங்க. இதயம் கிடையாதுங்க, இதயம் அது கிடையாது. இருதயம் வேற, இதயம் அப்படிங்கிறது வேற. ரெண்டு ஹார்ட் இல்லைங்க. இது ஹார்ட்டினுடைய வேலை என்னன்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய காற்றெல்லாம் பம்ப் பண்ணி அந்த பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு அது உதவி பண்ணிகிட்டே இருக்கும். அது உடல்ல இயக்கக்கூடிய உடம்புக்கு தேவையான சத்துக்களை பல திசுகளுக்கும் பரிமாறக்கூடிய வேலைகளை அது செஞ்சுட்டு இருக்குது. அது ஒரு உறுப்பு. நீங்கள் சொல்கிற இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு ஸ்தானம், அது ஒரு இருப்பிடம். அது ரெண்டு ப்ரொனவுன்சியேஷனில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் குழம்பி போயிடுறீங்க. அது மனம் எங்கே உற்பத்தியாச்சோ அந்த இடத்துல தான் அது இருக்குது. அந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மனம் அந்த இடத்துக்கு எப்பெல்லாம் போகுதோ அப்போல்லாம் நம்ம கவனிக்கணும், நோட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது அடங்கிய மனமாக அந்த இருதயங்கிற ஸ்தானத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு முக்கியமாக இந்த உலகங்கிற ஒரு அவசியமாகட்டும், நான்கிற நிலைமையாகட்டும், நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களாகட்டும், இதெல்லாம் மனம் இல்லைன்னா நடக்குமா? நினச்சி பாருங்க, நடக்காது. ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தை வெளியில் வந்துருச்சு.
வெளியில் வந்தோன்னே அந்த குழந்தைக்கு மனம் உண்டாயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைனால அது இதுன்னு பார்த்து கேட்டு அறிஞ்சு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? ஐயா, மனம் சொல்றது ம் நம்ம நூல் வழியாக கிடைத்த தகவல், அனுபவத்துல கிடைத்த தகவலின் கூட்டு கலவைதான் மனம்னு நான் படிச்சிருக்கிறேன். ம் இப்ப பிறந்த குழந்தைக்கு எப்படியான மனம் வருது? மனம்ங்கிறது நம்ம தன்னுடைய சக்தி வெளியில் வியாபிக்கும் போதே அது உண்டாயிருது. ஆனால் தன்னிலிருந்து சக்தி வெளியில் வியாபித்த உடனே அதுக்கு எந்த ஒரு அறிவும் உண்டாகிறது கிடையாது. எதையுமே அறிவதற்கு முடியாத நிலைமைங்கிறது தான் உண்டாகுது. அதுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. பிறந்த உடனே ஒரு குழந்தை அம்மாவை பார்க்குது, இது அம்மான்னு அதுக்கு அடையாளம் தெரியுமா? அது அப்பாவை பார்க்குது, இது அப்பா தான் அதுக்கு அடையாளம் தெரியுமா? அதுக்கு 2-3 மாசம் ஆகுது. ஆமாம், நாம தான் சொல்லி கொடுக்குறோம். இவர் யார், அவர் யார், இது என்ன பொருள், அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே அந்த குழந்தை பாருங்கள், பால் குடிக்கும், அழுகும், தூங்கும், இது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அழுகிறோன்னு அதுக்கு தெரியாது, ஏன் பால் குடிக்கிறோன்னு அதுக்கு தெரியாது, ஏன் தூங்குறோன்னு அதுக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் தான் அந்த குழந்தை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைகிட்டையும் மனசு இருக்கவே செய்யுது. இப்போ அது நம்மளை வழி நடத்துறதுக்கான யோகிதைக்கு வந்துருமா அந்த மனசு? நினச்சி பாருங்க, வராது. அப்போ பிறந்த உடனே ஒரு வாட்டி அழுவுது, பிறந்துட்டோமே அப்படின்னு அழுவுது. கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி பிறந்தது பிறந்து போச்சு, பாலாவது குடிப்போனா அதுக்கு ஒரு வாட்டி அழுவுது. ஆமாம், அப்போது அதில் குழந்தைக்கு மனசு இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆனால் அதுக்கு எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அதே நிலைமையில தான் நாம் நைட்டு தூங்கும் போது இருக்கிறோம். இப்போ படுத்து தூங்கிட்டோன்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய நினைவு அப்படியே நமக்கு வர்ற மாதிரி, அந்த குழந்தை எப்படி எதையுமே அறிய முடியாமல் இருக்குதோ அதே நிலைமையில் நாம் தினமும் நைட்டு தூக்கங்கிற நிலைமையில் அப்படி தான் எதையும் அறிய முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, மனசு இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த மனசு வெளியில் வியாபிக்கணும், அது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அது கவனிக்கணும். அந்த கவனம் மூலமாக அது நிறையா விஷயத்தை கற்றுக்கணும், நிறையா விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் அந்த குழந்தைக்கு நாளடைவில் இது என்ன விவகாரம்னே அதுக்கு தெரியாது. அதுக்கு முதல்ல அந்த குழந்தைக்கு ஜீவன் உண்டாகி அந்த ஜீவன் மனசாக அது வெளியில் அந்த மனம் இந்த அனுபவங்களை அறிவதற்கு அது தயாராகணும். இப்போ அந்த மனசுங்கிறது எங்கேருந்து உண்டாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனசு எங்கிருந்து உண்டாயிருக்குன்னா தெரியலையே, சொல்லுங்களேன். ஐயா ஒரு நிமிஷம். துரைகுரையா? ஒன்றும் இல்லை ரமேஷ்ங்கய்யா, அதாவது மனம்ன்றது வெளியே தானே இருக்கு, உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே? உள்ளே இருக்குங்கய்யா. தூக்க சமயத்தில் உள்ளுக்குள்ளார மனம் வேலை செய்யாமல் இருக்குது. மனம் இல்லைன்னு அங்கே சொல்ல முடியாது. தூக்க சமயத்தை மனம் வேலை விட்ட சமயம்னு தான் சொல்கிறாரே தவிர மனம் இல்லாத நிலைமை அப்படின்னு அவர் சாமி சொல்லலை. மனம்ன்ற ஒரு விஷயமே நம்ம ஐப்புலன்களால வெளியே பரவி வஸ்துகளை உள்ள இழுத்து வச்சுன்னு அது எண்ணங்களாம் உருவாக்கிறது நம்ம மனம். அதாவது யோக நிலையில நிஷ்டையில மனம் அடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா, அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஷ்டையில மனம் அடங்கிடுச்சு, மனம் ஜீவனில் கரைந்து போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்ப நிஷ்டையை அனுபவிக்க நீங்க உள்ள போனீங்கனாலே இந்த புலன்கள் வேலை செய்யறது இல்லையே. அதுதான்மா, அந்த புலன்களால வெளியே இருந்து கிரகிக்கப்பட்ட ஒரு வஸ்து தான் மனம். அந்த அதாவது மனம்ன்றது அங்க எந்த ஒரு பதிவும் எடுத்துக்காம இருக்கிற நேரத்துலதான் அது மனம் அடங்கிடுச்சுன்றது அப்படின்னு ஏன் புரிதல் அப்படியா இருக்கு. அதாவது வெளியே, அதாவது ஐம்புலன்களால வெளியே பற்றுகள் எல்லா விஷயங்களையும் பற்றி வந்துடுது, அது மனமா உருவாகி இதாயிடுது. மனம்ன்றது வெளியே இருக்கிற விஷயங்களை தான் கிரகிச்சுக்கதை தவிர, ஆனா மனம்ன்ற ஒரு இது நமக்கு நம்ம எதுவும் அந்த ஒரு எனர்ஜி, அது ஜீவன் தான். அது அந்த ஜீவன் அந்த கிரியேட் பண்ணுது, வெளியே போய் எல்லாம் அந்த புலன்கள் வழியா பார்த்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இது அதுன்ட்டு ஒரு இது வச்சுக்குது. அந்த இது அந்த மனமாகப்பட்டது ஜீவனாகப்பட்டது அந்த புருவ மத்தியில ஒடுங்கும் போது, அதாவது எந்த பதிவும் இல்லாத அந்த இதெல்லாம் இதான பிறகுதான் மனம் ஒடுங்கிடுது. இது என்னுடைய புரிதல். அது சொல்ற மாதிரி அதுல ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். மனம்ங்கிறதையும் புத்திங்கிறதையும் ஐயா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல ஐயா?
அதாவது அந்த தகவல்லாம் வருது, வெளியிருந்து வர தகவல்லாம் சேருதுன்னா அது புத்தி, மனம் இல்ல. ஏன்னா இல்லையே, புத்தி வந்து புத்தி சக்தி பிரிச்சு உள்ளுக்குள்ள பார்க்கிறது. வரும்போது இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். ரமேஷ் திரைக்குறள் 2 பேருக்கும் சொல்றேன், மத்தவங்க சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தப்பால திருத்தங்க. இல்ல, அதாவது வர வர அந்த அனுபவம், அம்மா யாரு அப்பா யாரும் தெரிஞ்சு புத்தகங்கள் அனுபவத்துல இருந்து வரக்கூடிய தகவல் வர வர அந்த குழந்தை புத்தி சக்தி கூடி அப்புறம் அது இது அம்மா இது அப்பான்னு தெரியுது. ஆனா பிறந்த உடனே புத்தி கிடையாது, மனம் உண்டு. இயற்கையாவே உள்ளது மனம். அதற்கு பிறகு சேருவது புத்தி. அந்த மனம் அங்க தூங்கும் போது காணாம போயிடல, கரைஞ்சி போச்சு. எப்படின்னா உப்பு உப்பு தண்ணில போட்டா கரைஞ்சிருக்கும், காணாம போகாது. காணாம போய் தண்ணி கரிக்க கூடாது, அதனால இருக்கு, காணல, பார்க்க முடியல, இருக்கு ஆனா தெரியல. அதே மாதிரிதான் இங்க புத்திங்கிறது தான் தகவல் வந்து சேருதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா ரமேஷ் ஐயா சொன்ன கருத்துல இருந்து அதை பத்தி நீங்க துரைகுறையா கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுங்கய்யா, அதாவது புத்தின்றது வந்து இது சரி தப்புன்றது பிரிச்சு பார்க்கறது. அதாவது இதுதான் சரி இது தப்புன்ட்டு மனம் வெளியே இருக்கிற வஸ்துக்களை பிரித்து கிரகிச்சுக்குது. முதல்ல கிரகிச்சுக்கின்னு மனமா எண்ணமா உருவாகுது. ஆனா புத்தின்றது இது தப்பு இது சரி இது நல்லா இருக்கு இது கெட்டதுன்றது அது அது பிரிச்சு பார்க்கறது. அதாவது ரமேஷ் ஐயா சொன்னதுல நான் திருச்சி சொல்றேன், அதை வச்சு சொல்றேன். நீங்க சொல்றது பகுத்தறிவுங்கிற புத்தி. அதாவது புத்திங்கிறது இருங்க 3 ஸ்டேஜ் இருக்கு நான் நினைக்கிறேன். ஐயா இப்போ பிறந்த குழந்தை சொன்னாரு. நீங்க சொல்ற பகுத்தறிவுன்றது செத்தத்துக்கு வரும்யா. இல்ல இருங்க, அவங்க சொல்லதான் சொல்றேன். என் குருவை மிஞ்சி நான் போக மாட்டேன். குரு சொன்னதை நான் புரிஞ்சுட்டு சொல்றேன், அவ்வளவுதான். அப்புறம் குரு சொல்லுவாரு, நான் பேசுறத குரு சொல்லுவார். அதாவது பிறக்கும் போதே மனம் இருக்குது. அந்த மனம் வந்து தகவல் சேர சேர புத்தி வருது. அந்த தகவல்ல நல்ல தகவல் இது கெட்ட தகவல்னு சொல்றது பகுத்தறிவு. அப்புறம் வருது 3வது. 3 ஸ்டேஜ்ல வந்து இது டெவலப் ஆகுது. பிறக்கும் போதே மனம் இல்லையானா அது எப்படி அந்த செயல்படுது, கை கால் ஆட்டுது, பால் குடிச்சு பசி வந்து அழுவது எல்லாம் மனம் வேணும். அதே மாதிரி ஐயா தூங்குறத பத்தி குரு சொன்னாங்க. தூங்குறது போது மனம் கரைந்து போனது, காணாமல் போகவில்லை, கரைந்து போனது இருக்கு. சோ நீங்க சொல்றது பகுத்தறிவு ஒண்ணு, புத்தி ஒண்ணு, மனம் ஒண்ணு. இத 3 கொஞ்சம் தெளிவான டெபனிஷன் ரமேஷ் ஐயா சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, இப்போ துரைகுறை ஐயா சொன்ன மாதிரி புலன்கள் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்காக சக்தி வெளிப்படுவதே மனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். அப்போ மனம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த செயல்முறை தான் நடக்கணும். இல்லைன்னா இந்த செயல்முறை நடக்காத இடத்துல மனம்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் கண்டிஷனாக இருக்க முடியும். இதுதான் இந்த செயல்முறை மூலமாக தான் மனம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறதா இருந்தால், அப்போ இந்த செயல்முறை நடக்காத இடத்துல மனசை பற்றி நம்ம பேசவே கூடாது. ஆனால் தூங்கும்போது மனம் சொப்பனம் காணுவதாக, மனம் ஆலோசனை செய்யக்கூடிய சமயம்னு சாமி சொல்கிறாரு. அப்போது புலன்கள் வழியாக மனம் வெளியில் வரலை. 2வது, சம்யோக சமயத்தில் மேலும் கீழும் நடந்து யாதொரு விஷயத்திலையும் பரவி போகாமல் ஒரே ஒரு ஏக விஷயங்களில் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போய் ஐக்கியமாகும் போது மனம் ஜீவனை தொடுகிற சமயத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அப்போவும் நமக்கு வந்து இந்த புலன்கள் வழியாக அது வெளியில் வியாபிக்கக்கூடிய செயல்பாடுங்கிறது கிடையாது. ஆனால் அங்கேயும் மனசை பற்றி சாமி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நிஷ்டையில் இந்த மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில், பூரகம் அப்படின்னா நிறைந்திருத்தல், மணி அப்படின்னா மனம்னு சொல்லியிருப்பார். இந்த மனமாக வெளியில வியாபிச்ச அந்த மனமானது வெளியில வியாபிக்காமல் தனக்குள்ளிலேயே பிரகாசமாக தன்னுடைய வெளியில போன பிரகாசத்தை உள்ளில நிலைநிறுத்தும் பொழுது அப்பவும் புலன்கள் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பவும் அந்த பிரகாசம் உள்ளில் அடங்கும் போது அதையும் மனம்னு தான் சாமி சொல்றாரு. மனம் கூட்டல் பூரகம் மணிப்பூரகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போது நீங்கள் சொல்கிறபடி புலன்கள் வழியாக வெளியில் வரும்போது மாத்திரமே மனம் இருக்கிறதாக இருந்தால், இதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன உதாரணங்களில் சாமி வந்து மனசை பற்றி அங்கே பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா மனதினுடைய உற்பத்தி அங்கே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கணும். அப்போது புலன்கள் வழியாக வெளியில் வர்றது ஒரு மனதினுடைய வேலை தான். அதே சமயம் புலன்கள் வழியாக வெளியில் வராமல் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்கிறதும் மனதினுடைய வேலை தான். அது உள்ளுக்குள்ளாரையும் வேலை செய்யுது, வெளியிலையும் வேலை செய்யுது. ஸோ அது எங்கே வேலை செய்யணுங்கிறத தான் இப்போ நாம் தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம். வெளியில் வேலை செய்யும் போது பந்தமாகவும், அது உள்ளுக்குள் வேலை செய்யும் போது மோட்சமாகவும் அது ஒரு பயண நிலையாக இருக்குது. இன்னொன்று, இப்போது ராமச்சந்திரனையா சொன்னபடி
முதல்ல மனம் உற்பத்தி ஆகுது. ஆனால் மனம் மட்டுமே நமக்கு இங்கே எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறது கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மனம். ஆனால் மனம் மட்டுமே போதும்னு அங்கே சாமி சொல்லலை. கூடவே அகங்காரமும் வேணுங்கிறதையும் சொல்லியிருப்பார். அந்த அகங்காரத்தினுடைய வேலை என்ன, அகங்காரத்தினுடைய உற்பத்தி எங்கே அப்படின்னா புத்தியினுடைய பூர்த்தி அடைந்த நிலைமையில தான் அகங்காரம் உற்பத்தி ஆகுது. நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும் போது நம்ம அம்மா சொல்லி தருவாங்க, இது இந்த விஷயம், அது அந்த விஷயம்னு. நம்ம எல்லாம் பதிவுகளாக ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பதிவுகள் தான் அங்கே புத்தியாக இருக்குது. அந்த பதிவுகள் இல்லாத சமயத்தில் அந்த பதிவுகளை மறந்தவன் ஒருத்தனை புத்தி இல்லாதவன்னு சொல்லிடுவோம். புத்தி கலங்கிடுச்சுன்னு சொல்லிடுவோம். சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பதிவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த அகங்காரத்தினுடைய வேலை, இப்போது பகுத்தறிவு பற்றி நான் பேச வரேன். பகுத்தறிவுங்கிறது அகங்காரத்துக்கானது. அது புத்தி எது சரி எது தவறுங்கிறது சுட்டி காமிக்கிறது கிடையாது. புத்தியினுடைய வேலை சேகரிக்கிறதோடு அதோட வேலை முடிஞ்சுது. பதிவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோடு அதோட வேலை முடிஞ்சுது. ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சதை எப்போ கொண்டு வந்து காமிக்கணும், இது காமிச்சு அதுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுக்கணும், இது வேணுமா வேண்டாமா, இது சரியா தப்பா, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அகங்காரத்தினுடைய வேலை. அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நான்கிற நிலைமை தான் பகுத்தறிவுக்கு காரணமாக இருக்குது. அந்த நான்கிற நிலைமை தூண்டக்கூடிய அந்த வகையில் நாம் பயணிக்கிறோம். அதனால தான் சூத்திரர்களை பற்றி பேசும்போது மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போவதற்காக வேண்டி எத்தனம் செய்தல், அதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறவர் யாரோ அவர் தான் சூத்திரன். அது நான்கிற அகங்காரம்னு சொல்லியிருந்தார். அப்போ மனம் உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகணும்னாலே இந்த அகங்காரம் மனசு வைக்காமல் அது முடியாது. அகங்காரம் அதுக்கு கேட் பாஸ் கொடுக்காம அதுக்கான முயற்சிகள் அது செய்யாமல் முடியாது. அந்த அகங்காரமானது உடம்பாக இருக்குது, நான்கர் நிலையாக இருக்குது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிளானிங் பண்ணுறது, எது வேணும் எது வேண்டாங்கிற விருப்பு வெறுப்புக்கு காரணமாக இருக்குது. அதனால் அந்த விருப்பு வெறுப்பை காரணமாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் தான் நல்லது கெட்டதை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வழி நடத்துறதுக்கும் காரணமாக இருக்க முடியும். பகுத்தறிவுக்கும் அதுதான் காரணமாக இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குங்க. அப்போ சித்தம் என்பது என்ன? சித்தம்ங்கிறது பிரகாசம். அது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறது. அந்த பிரகாசங்கிறது தான் இங்கே புத்தியாக ஸ்டோர் செய்யப்படுது. இப்போ மனம் வெளியில் வியாபிச்சாதான் எதையாவது கற்றுக்கிட்டு உள்ளக்குள்ளே வரும். அது வியாபிக்காமல் உள்ளாரே இருந்தால் எதையுமே கற்றுக்க முடியாது. அந்த புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அந்த இன்னொரு பெயர் தான் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது கிட்டத்தட்ட இருங்க, அது அதனுடைய புத்தியினுடைய உருவாக்கத்துக்கு அந்த சித்தமான பிரகாசமே காரணமாக இருக்குது. அந்த மனமானது வெளியில் வியாபிக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே புத்திங்கிறதே ஏற்படாமல் நின்று போயிடும். ஒரு புத்தியினுடைய உருவாக்கத்துக்கு அந்த மனமானது வெளியில் பிரகாசிக்கிறதே காரணமாகுது. அதுதான் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரகாசத்தன்மை, மனம் வெளியில் பிரகாசிக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் அதைத்தான் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி மனம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தீங்க. புலன்கள் வழியாக வெளியில் வருவது மனம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பதிலாக புலன்கள் வழியாக வெளியில் வருவது சித்தம்னு சொல்லலாம். சரியான டெஃபினிஷனாக இருக்கும். சித்தம் என்றது அதுதான் பகுத்து இது தேவை இது தேவையில்லைன்றது கிரகிக்கக்கூடிய. விருப்பு வெறுப்புங்கிறது யாரையும் முடிவு பண்ணுறாங்க? இது பிடிக்கல அப்படிங்கிறது யார் முடிவு? அகங்காரம். அப்போ இது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத வச்சு தானே நீங்க பகுத்தறிந்தே பார்க்குறீங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல, இதைத்தானே பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம். அப்போ அகங்காரம் தானே அந்த வேலையை செய்ய வேண்டியதா இருக்கும். அதாவது இப்போ அனுபவிக்கிறது அகங்காரமா இருக்கலாம். அதாவது இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத அதை அனுபவிக்கிறது அகங்காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மனம்தான் அனுபவத்துக்கான அதிகாரி. அவர் தான் பார்க்கறது கேட்கறது அறிகிறதுங்கிற வேலைகளை செய்யறவர்னு சாமி சொல்றாரு. அப்போ அகங்காரம் அதை தெரியப்படுத்துற வேலையை செய்யுது. நான் இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே முதல்ல மனம் வந்துருச்சு. ஆனா மனம் அது எப்பவுமே ஒரே பெட்ல தான் எந்திரிக்குது, ஒரே திசையை நோக்கி தான் எந்திரிக்குது, ஒரே ரூம்ல தான் எந்திரிக்குது, ஒரே மாதிரி தான் அந்த பாதையில பயணிக்குது. இதுதானே ரொட்டீனா ஒரே டைம் தானே நம்ம பண்றோம் டெய்லியுமே. ஆனாலும் அகங்காரம் வரலைன்னு சொன்னா இந்த மனம் மட்டும் இருக்கிற சமயத்துல நாம போய் செவுத்துலையோ கதவுலையோ போய் முட்டிக்குவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா. ரெகுலராக நடக்கிற விஷயம் தானே அது, ரெகுலராக பயணிக்கக்கூடிய ஒரு பழக்கம் தானே. ஆனாலும் அந்த தவறு நடக்கவே செய்யும். ஏன்னா அந்த மனசுனால வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். ஆனால் நான் கம்ப்யூட்டர் பார்க்குறேன்னா, நான் பார்க்கறதுக்கு பேர் கம்ப்யூட்டரா, நான் பார்க்கறதுக்கு பேர் மொபைலா, நான் பார்க்கறதுக்கு பேர் கதவா, இந்த விவரங்களை சொல்கிறது தான் அகங்காரத்தினுடைய வேலை. அது சொல்லலைன்னு சொன்னால் நான் பாட்டுக்கு கண்ணு முன்னு தெரியாமல் போய் முட்டிக்குவேன். அப்போ மனசுனால பார்க்க முடியும், ஆனால் நாம் என்ன அனுபவிச்சோங்கிறத எடுத்து சொல்கிற வேலையை தான் அந்த அகங்காரம் பண்ணுதே தவிர அகங்காரம் எதையும் அனுபவிக்கலை. தான் என்ன அனுபவிக்கிறோம், தான் என்ன பார்க்குறோம், தான் என்ன கேட்கிறோம், தான் என்ன பேசுகிறோம், தான் என்ன முகர்தறிகிறோம், தான் எதை தொட்டறிகிறோங்கிறத அறிவிக்கிறத வேலையை மட்டுமே அகங்காரம் செய்யுது. ஆனால் அனுபவிக்கிறது எல்லாமே மனம்தான். இது என்னன்னு தெரியாமலே அனுபவிக்குது. அதை தெரியப்படுத்துகிற வேலையை அகங்காரம் செய்யுது. அதனால அதுதான் பகுத்தறிவுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்க, சரி, நல்ல விளக்கம். சந்தோஷங்க. துரை குரு ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு கிளாஸ் நடக்குது, ஒரு மாணவன் தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறான். அதுக்கப்புறம் சக மாணவர்களும் சில சந்தேகங்களை கேட்கும் பொழுது எல்லா மாணவர்களுக்கும் அது பலன் பெறும். ஒரு மாணவன் ஒரு கோணத்தில், அடுத்த மாணவன் மறு கோணத்தில், இப்படி பல்வேறு கோணல் கேட்கும் போது ஒருவேளை மாணவர்கள் கோணல் மாணவராக புரிந்து வைத்திருந்தாலும் நேராக புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். எனவே துரை குரையா வந்து இவ்வளவு நேரம் கேட்டதுனாலதான் இவ்வளவு விஷயம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. சோ எல்லாரும் சார்பில் அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, நான் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் ரமேஷ் என்ற ஒரு குரு எனக்கு இப்போது கிடைத்து ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். துரை குரு என்ற பேரை பார்த்த உடனே, ஓ இன்னொரு குருவா, பேஸ் 2 குரு ஆயிடுச்சே அப்படின்னு மனம் சந்தோஷம் அடைந்தது. ஆக அந்த நிலையில் 2 குரு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ரமேஷ் ஐயாட்ட நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அப்போ ஐயா நீங்க சொல்றது பார்த்தா துரை குருன்னு கேட்டது நீங்க சொல்றது துரை குரு பேருங்க ஐயா, குரு கிடையாது. துரை குருன்னு வருதே வருதுங்க, ஆனா குருன்றது பேருங்க, அது குரு கிடையாது. குருன்றது ரமேஷ். சரியா ஒரு குரு தான், 2 குரு கிடையாது. லட்டுன்னு பேரு, ஆனா உள்ள இருக்குது வேறங்கிறீங்களா? சட்டையினுடைய ஆள் வேறங்கிறீங்க. ஓகே. இப்போ 2 வரல சொல்ல போனா ரமேஷ் சொன்னதான் நான் சொல்றேன், புதுசா சொல்லல. இப்படி புரிஞ்சுக்கிறேன் ஐயா. அதாவது பிறந்த குழந்தைன்னா அழுவுது, பால் குடிக்குது, எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். அது மனம். ஆனா அந்த பால் எங்கிருந்து வருது தெரியாது. அந்த பால் எப்படி வந்து உற்பத்தியா தெரியாது. அது ஆவின் பாலா தாயின் பாலா குழந்தைக்கு தெரியாது. ஆனா போக போக இது தாயின் பால் அல்ல ஆவின் பால் அப்படின்னு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வரும். அதுதான் புத்தி. அந்த புத்தியின் நிறைவுதான் அகங்காரம். இப்படி சொன்னா சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகுமா ஐயா? 2 குருக்களுமே எனக்கு சொல்லுங்க. சரிதாங்க, சரியா இருக்கு. நன்றி. சரியா இருக்கு, கரெக்டா. நல்லா தொடரலாம் ஐயா. சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் வந்து பேசுறதே பெரிய விஷயம் இது. ஆமா, மனசு, அதாவது மனம்ங்கிறது ஒண்ணு சொல்லிடுறேன். நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். ஞானப்பிதா அதிகமான அளவில் பயன்படுத்திய ஒரு வார்த்தை மனம். முக்கியமான வார்த்தை மனம், அகங்காரம், ஜீவன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மனம் என்ற வார்த்தையை தான் மேக்சிமம் பயன்படுத்தியிருக்காரு. 234 இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காரு. அவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுக்காட்டா அதை பயன்படுத்தியிருப்பாரா? அகங்காரம் எல்லாம் வெறும் 22 இடத்துல தான் சுமாரா. நம்பர் தப்பா இருக்கலாம், ஏறக்குறைய அந்த நம்பர். மனம் நல்லா தெரியும் எனக்கு, நான் மனசார எண்ணி பார்த்தேன். சோ அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள வார்த்தை அது, புரியணுங்கிறதுக்காக. சரி, துரை ஐயா, துரை சொல்லலாமா குரு சொல்லலாமா? குரு சொல்றேன்னு நல்லா இருக்கு, தொடரலாமா நாங்க? ஐயா நாங்கள் தொடரலாமா? சரி, நாங்கள் தொடரலாமா? தொடங்கலாம். நல்ல சமத்து காரிகரி சொல்லிட்டாரு, நம்ம தொடங்கலாம் ஐயா. அப்புறம் அந்த மாதிரி புத்தி சக்தி வரும்போது அதுக்கு ஒரு எந்த பால் எங்க இருந்து வருது அப்படின்லாம் அதுக்கு குழந்தைக்கு தெரியாது, பிறந்த உடனே தெரியாது. ஆவின் பால் கொடுத்தாலும் குடிச்சிடும், தாயின் பால் கொடுத்தாலும் தாய்ப்பால் கொடுத்தாலும் குடிச்சிடும், அதுக்கு தெரியாது. போக போகதான் அதுக்கு ருசி தெரிய ஆரம்பிச்சிடும், டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அது எங்க இருந்து வருதுன்னா அந்த ஆலோசனை மனசுல இருந்தா வருது. அப்படி ஆலோசிக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் மனம் வேணும்.
அதனாலதான் நம்மகிட்ட எல்லாமே நீர்தானாயாங்கிறது தான் மோட்சத்துக்கும் காரணம், பந்தத்துக்கும் காரணம், தெரிஞ்சதுக்கும் காரணம், ஆலோசனைக்கும் காரணம். மனம் 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 அப்படி இருக்குது. ஐயா இப்போ நாம தூக்க சமயத்துல கூட அந்த குழந்தையுடைய நிலைமையில தானே நாம இருக்கிறோம். ஆமா ஐயா. எதையாவது அறிய முடியுதா? அப்போ தூங்கும் போது ஏன் அந்த மனசுல இருந்து நம்மளால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாம போச்சு? அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் தூங்கும் போது நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இல்லாமல் போச்சு? உள்ள போய் தங்கிருச்சு, அவ்வளவுதான். ரெஸ்ட் உள்ள வேலையை போய் அடங்கிடுச்சு, உள்ள போய் அடங்கிருச்சு. சொல்றீங்க. ஓகே. அடங்கியா மனம். அப்ப அது உள்ள அடங்கினாலும் அங்க ஜீவன் ஒண்ணு இருக்குது இல்லையா? ஜீவன் இருக்கும். இல்ல செத்து போயிட்டு தூக்கி கொண்டு போயிடலாம். தூக்கத்திலேயே கொண்டு போய் கொட்டி அங்கே எரிச்சு கொட்டுருவாங்கய்யா. அப்போ ஜீவன்கிறது அங்க இருக்கும், இருக்கும். மனம் மட்டும் அங்க அடங்கி போயிருது இல்லைங்களா? ஆமா. அப்ப அது எங்க அடங்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனுடைய பிறப்பிடத்தில் போய் அடங்கும். சரியா சொன்னீங்க. ஏன்னா இந்த ஒண்ணு அம்மா வீட்டுக்கு தான் போவா, ஆமா. அடுத்த வீட்டுக்கு போனா தப்பாயிடுமே. அப்போ அது எங்க அடங்கணும் அப்படின்னு சொன்னா, அது எங்கிருந்து வந்துச்சோ அங்கதான் அடங்க முடியும். ஒரு பொருள் எங்க உற்பத்தி ஆச்சோ அங்கதான் அதனால அடங்கவும் முடியும், அங்கதான் அது தன்னை இழக்கவும் முடியும். இப்போ ஒரு உதாரணமா சொல்லணும்னா, தண்ணீரும் உப்பும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உப்பை எங்கிருந்து எடுக்கிறாங்க? நீங்க உங்க ஊருக்காரர் நீங்க உங்க ஊரை பார்த்தீங்கன்னா தெரியுமே. ஆமா, உங்க ஊர் சைட்ல தூத்துக்குடி தூத்துக்குடியில உப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. தண்ணி தான், மழை தண்ணி தான். ஆமா, அங்க எங்கிருந்து உப்பு எடுக்கிறாங்க? கடல் நீர். கடல்ல இருந்து, தண்ணியில இருந்து உப்பு எடுக்கிறாங்க. நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்க நேரடியாவே பார்த்துருக்கிறீங்க. ஆமா ஐயா, காலில் தான் பட்ட ரத்த வட்ட காலமெல்லாம் உண்டு. சொல்லுங்க ஐயா. அப்போ அந்த தண்ணீர்ல இருந்து அதை சுண்ட செஞ்சு அதுல இருந்து உப்பை கொண்டு வர்றாங்க. திரும்ப அந்த உப்பை கொண்டு போய் தண்ணியில போட்டா என்னங்க ஆகுது? கரைஞ்சி போயிடும். போயிடும். ஏன் கரைஞ்சு போகுது? அந்த ஏன் தண்ணி ஒரு எண்ணெயில போடலாம், அதுவும் லிக்விட் தான், ஏன் கரையவில்லை? அதாவது உப்பினுடைய ஆதாரமே தண்ணீர் ஆகும். அதாவது உப்பே தண்ணி தான். உப்பு தண்ணீர் உண்டாயது மட்டும் இல்ல, உப்பே தண்ணீர் ரூபம் தான் அது. அப்போ அந்த உப்பு எதனால தண்ணீர்ல கரைஞ்சிச்சுங்கிறது தெரிஞ்சாதான் இந்த மனசு தூக்க சமயத்துல எப்படி கரைஞ்சு போயிருக்குங்கிறது தெரிய முடியும். நீங்க உள்ளுக்குள்ள அடங்கி போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது அடங்கி போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியும். இப்போ இந்த ஜலத்துல இருந்து தான் உப்பு உண்டானது மாதிரி இந்த ஜீவன்ல இருந்து தான் மனசு உண்டாயிருக்குது. இப்போ மனசு எங்க அடங்கும் சொல்லுங்க? ஜீவன்ல தான் அடங்கும். ஜீவன்ல தான் அடங்கி இருக்க முடியும். அப்போ அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து நமக்குள்ளார இருக்குது, அது வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம செத்து போயிடுவோம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன்ல மனம் போய் அடங்கும் போது மாத்திரமே நமக்கு தூக்க சமயத்தில் உண்டாகக்கூடிய எதையுமே அறிய முடியாத நிலைமைங்கிறது உண்டாகுது. அந்த குழந்தை எப்படி அழுகுது, பால் குடிக்குது, தூங்குது, அது எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி தான் நாமளும் தூங்குறோங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் தானே தூங்குறோம். தூங்கும்போது நமக்கு ஏதாவது விஷயத்தை யோசிக்க முடியுமா? ஏதாவது சிந்திக்க முடியுமா? முடியாதுயா. முடியாது. அப்போது சிந்திக்கணும்னு சொன்னால் நமக்கு மனசுன்னு ஒன்று உண்டாயிருக்கணும். அந்த மனசு அடங்கி இருக்கக்கூடாது, அது வெளியில் வியாபிக்கணும். அப்போ தான் சிந்தனைங்கிறதே வரும் இல்லைங்களா? ஆமாம். அப்படி அந்த குழந்தைகளுக்கும் இதே போல் மனசுங்கிறது உண்டாகி இருக்குது, ஆனால் அதுக்கு எதையுமே அறிய முடியாமல் இருக்குது. அது வெளியில் வியாபிக்க வச்சு அது எல்லா விவகாரங்களையும் ஒவ்வொன்றையா பார்த்து பார்த்து அது கற்றுக்க ஆரம்பிக்குது, ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் எல்லாமே அது புத்தியாக, அதுதான் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அது ஸ்டோர் ஆகுது. அந்த புத்தி பூர்த்தியானதுக்கப்புறம் நாம் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதை நினைவுபடுத்துகிற வேலைங்கிறது அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் நாட் மனம், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் புத்தி சொல்லலாம். அப்போ இந்த பதிவுகள்லாம் வருது இல்லைங்களா? இப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், அறிஞ்சிருப்போம். ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் திணறிட்டு இருக்கும். அத்தனை டேட்டாஸ் உள்ளுக்குள்ளார இருக்குது. அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குங்க? ஜீவன்ல தான். இப்போ ஜீவன்லனா நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது வெறும் ஜீவன் மட்டும் தான் இருந்துச்சு, அங்கே ஏதாவது டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சா? மனம் உற்பத்தியாகாத நிலைமையில நம்ம வெறும் கருவுல மட்டும் இருக்கும்போது ஏதாவது டேட்டாவை நம்மளால ஸ்டோர் பண்ண முடிஞ்சுதா?
இல்லையே. அம்மா பேசியிருப்பாங்க, அம்மா ஏதாவது ஒரு விஷயங்களை சாப்பிட்ருப்பாங்க, அந்த கருவறையினுடைய அந்த வாசனை இருந்திருக்கும், கருவறையினுடைய வந்துதான் அந்த மனம் வருது. காட்சிகள் இருந்திருக்கும். இது எதுவுமே பதிவில் இல்லை இப்போ நமக்கு, இல்ல இல்ல இல்லைங்களா? மனம் நாம் எல்லாரும் பக்த பிரகலாதன் கிடையாது. புராண கதைகளில் வர்ற மாதிரி அம்மா வயிற்றில் இருக்கும் போதே ஓம் நமோ நாராயணான்னு கற்றுக்கிட்டு வர்றதுக்கு நாம் எல்லாரும் சாதாரண மனிதர்களாக இருந்து எதையுமே அறிய முடியாத நிலைமையில தான் கர்ப்ப பாத்திரத்துலேருந்து வெளியிலே வந்தோம், இல்லைங்களா? ஆமாங்க. அப்போது நமக்கு ஜீவன் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஜீவனில் எந்த பதிவு ஏற்படலைன்னு சொன்னால், நம்ம பதிவுகள் எல்லாம் எங்கே உண்டாகுதுன்னா மனசு உண்டானதுக்கப்புறம் தான். ஓ, மனம் வந்தவதான் பதிவே உண்டாகுது, அது புத்தி ஆகுது. ஆமாம், அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் நாம் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அத்தனை விவகாரங்களும் அங்கே இருக்குது. ஆ. இப்போது நம்ம போன வருஷம் ஒருத்தரை மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு திரும்ப இந்த வருஷம் அவரை மீட் பண்ணுறோம், ஆனால் அவருடைய பேர் மறந்து போயிடும் இல்லையா? ஏன்னா ரெகுலராக அவர் தொடர்பில் இருந்தார், நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா நினைவில் வச்சுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் அவரோட நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அது அடுத்தடுத்த வருடங்கள் வரும்போது ஓரளவுக்கு நினைவு வந்துடும். போன வருஷம் ஒரு முறை பார்த்த ஒருத்தரை இந்த வருஷம் போய் பார்க்கும்போது அவருடைய பெயர் நமக்கு நினைவில் இருக்குமா? இருக்காது. ஆனா ஹை சொல்லிட்டு போயிருவாரு, யாரா இந்த ஆள் நம்ம குழம்பிட்டு இருப்போம். யோசிச்சு திடீர்னு குளிக்கும் போது ஞாபகம். ஆமாம், அப்போது அது ஸ்டோர் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு கார்த்தி அப்படின்னு ஒருத்தருடைய பேரை வச்சுக்கலாம் ஞாபகத்துக்கு, இல்லைங்களா? ஆமாம். ராமநவமி வந்துச்சுன்னு சொன்னால் ராமச்சந்திரன் பேர் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைங்களா? ஆமாம், அந்த மாதிரி நாம் இந்த ஏதாவது ஒரு இதை வச்சு தான் நம்ம ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் நாம் ஒரு பேரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம்னு சொன்னால் அது தொடர்ந்து பழக்கத்தில் இருக்கணும். அடிக்கடி ஆமாம் ஆமாம் அடிக்கடி அந்த பேரோட நம்ம உச்சரிப்போட அந்த பெயரோட நம்ம பழக்கத்தில் இருந்தோம்னு சொன்னால் அது நினைவில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைங்களா? அப்படி ஒருவேளை நாம் ஒருத்தருடைய பேரை மறந்து போயிட்டோம்னு சொன்னால் நாம் உடனே என்ன நினைப்போம்? அவர் எங்கே மீட் பண்ணோம், யார் கூட இருந்தார், அவர் என்ன பேர் சொன்னார், ஏதாவது அடையாளம் கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி தேட ஆரம்பிப்போம், இல்லையா? அது எங்கே தேட ஆரம்பிக்கிறோம்? உள்ளுக்குள்ளாரையா வெளியிலையா? உள்ளுக்குள்ள அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே இதயம் அப்படின்னு சொல்லி, அந்த இதயம் இருக்கக்கூடிய மார்பு பாகத்திலேயா நம்ம அதை தேடிட்டு இருக்கிறோம்? மார்பு பாகத்திலேயா கவனத்தை செலுத்தி அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கிறோம்? ஜோப்பில் ஏதாவது பொருள் தேடுற மாதிரி நம்ம மார்பு பாகத்தில் ஏதாவது பதிவுகள் இருக்குதான்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கிறோமா? ஆமாம், நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய கண்களும் எங்கே போகுது அப்படின்னு பாருங்க. ஏன்னா நாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது மனசில் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மனம் தான் அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு வெளியில் சுற்றிட்டு இருக்குது. இப்போது அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகணும்னு சொன்னால் அப்போ இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் எங்கே இருக்குதுங்கிறத நாம் கவனித்து பார்க்கணும். நாம் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் பத்திரப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது உள்ளுக்குள்ளார தான். அது நம்மளுடைய மனம்ங்கிற நிலைமையில தான். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த புருவங்களுக்கு மத்தியத்தில் அப்படின்னு சொல்லி அனுபவஸ்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வில்லு மாதிரி 2 புருவங்கள் இருக்கும். அந்த புருவத்துக்கு மத்தியத்தில் தான் அந்த உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மனதனுடைய இருப்பிடம்னு சொல்லக்கூடிய இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகமானது அங்கே இருக்குது. அங்கே இருந்து தான் நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு கொண்டு வரப்படுது. ஏன்னா எல்லா நாடிகளும் வந்து சேரக்கூடிய இடம் அது. ஸோ எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் அது தான். அங்கேருந்து தான் எல்லா டேட்டாஸும் எல்லா இடத்துக்கும் அனுப்பக்கூடிய ஒரு நிலைமைங்கிறதே அங்கே இருக்குது. அதனால் அதுதான் மனதனுடைய உற்பத்தி ஸ்தானம். அது எங்கே உற்பத்தியாச்சோ அங்கே தானே அடங்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபோல் இப்போ வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய மனசை அந்த புருவ மத்தியத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தினா தான் அது அடங்கிய மனமாக இருக்கும். இல்லைன்னா அது அடங்காது. அந்த அடங்காத மனம் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழிக்குள்ளே தான் விழுகணும், பந்தத்தில் தான் போய் விழுகணும். ஏன்னா அடங்காத மனம் இன்றைக்கி கார் வாங்கணும்னு சொல்லும், இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டு வீடு வாங்கணும்னு சொல்லும், அது பின்னாடியே ஓடிட்டுருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அடங்கிய மனம் தான் நமக்கு என்ன தேவை, நாம் எதுக்கு வந்தோம், நம்மளுடைய கேள்வி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லும். அப்போ அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சு ஜெபம் பண்றோமா? ஆமாம், அங்கதான் நம்ம அங்கதான் மனசை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு விஷயங்கிறது இருக்குது.
அது ரொம்ப அப்பதான் முக்கியம். நமக்கு வந்து எங்கே நாம கவனிக்கணும், எங்கே அந்த மனசை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இந்த விஷயமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உட்காந்து என்னால் அதை முழுவதும் சொல்லி புரிய வச்சாலும் உங்களுக்கு அது புரியாது. அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுக்கு இன்னும் விவரங்களை நான் சொல்லணும். ம். நான் மறுநாள் சந்திக்கும் போது அதை பத்தி பேசுவோம். ஆமாம். அதுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள போய் தேடி பார்ப்போம். நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் எங்கெங்க ஸ்டோர் ஆயிருக்கு, ம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 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 த- ஒரு ஒரு நிலைக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகி அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். இந்த கருத்துக்களை சிந்திப்போம். சந்தோஷங்கய்யா. ஆத்ம நமஸ்காரங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் எல்லோருக்கும். ரமேஷ் ஐயா, நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரங்கம்மா. நான் முன்னாடியெல்லாம் ஏன்னா பாட்டு மறந்து போயிட்டேன்னு சும்மா இருக்க முதல்லாம் ஏதாவது பாட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்பயா போன புதன்கிழமையிலேருந்து நீங்க பேச அவ்வளோ யூஸா இருக்கு. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி போய் எல்லாருக்குமே சொல்றேன். அதை அப்பப்ப கேட்க கேட்க நமக்கு நல்லா அர்த்தம் புரியும். ஒவ்வொரு டைம் ஒண்ணு புரியுற மாதிரி எல்லாமே புரியும். அதனால அந்த இது இந்த புதன்கிழமையில நல்லா எல்லாரும் சேவ் பண்ணி வச்சின்னு அவ்வளவும் கொடுக்கறது. உண்மையிலே நீங்க 3 பேரும் கிஃப்டியா பரவாயில்லையே. அவங்களால நான் எல்லாருக்குமே கத்துக்கிறதுக்கு வந்து டப்புன்னு புரியாது. ஏன்னா பல வேலைகள் எல்லாரும் இப்ப லைஃப்லயும் இருக்கும். அப்பப்ப இது கேட்டா நல்ல இதாயிடும். அதான் நல்ல தெளிவா புரியும். சந்தோஷங்கம்மா. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். காந்தாமா, இப்ப நீங்க சொன்னது ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருதுமா. அதாவது நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற காலத்துல புக்கு வாங்கிடுவோம். அப்புறம் கோனார் தமிழ் உரை நோட்ஸ் புக்கு ஒண்ணு வாங்குவோம். ஞாபகம் இருக்கா? நீங்க வாங்கியிருக்கீங்களா மெட்ராஸ்ல? நான் படிக்கிற காலத்துலலாம் அப்படிதான். புக்கு இருக்கும். அப்புறம் தமிழ் புக்குக்கு கோனார் தமிழ் உரை ஃபேமஸ் ஆகும். இல்லை இப்போ எவ்வளோ புக்கு நோட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த புத்தகம் தான் மற்ற நாட்கள் நடக்கும் வகுப்பு. அந்த நோட்ஸ் கோனார் தமிழ் உரை அதுதான் புதன்கிழமை நடக்கும் வகுப்பு. ஆமாய்யா, மெயின் அப்பப்போ விடாம படிக்க படிக்க இப்போ நிறைய புரியும். இதுல உள்ளுக்குள்ளார சொல்ற மாதிரி அப்பப்போ ஓகே சரிங்கய்யா. எல்லாருக்குமே யூஸா இருக்கு. அப்புறமா இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் குரூப்பில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் மீட் லைவாக ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் யூடியூப் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆகலை. நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஹேக்கர்ஸனுடைய ஒர்க் இருக்கிறதுனால அவங்க எந்த வழியாக உள்ளே வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்போதைக்கு டெம்பரவரியாக ஆன்லைனில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய யூடியூப் அந்த இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வராங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். ஆனால் இது ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தான் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதையே வந்து நான் அப்லோடு பண்ணுவேன். இப்போ இது முடிஞ்ச உடனே நைட்டில் அப்லோடு, இன்னைக்கு நைட்டோ இல்லை காலையிலேயோ அப்லோடு பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறுநாள் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஆனால் ஆன்லைனில் மட்டுமே யூடியூப்பில் கேட்க முடியாது. ஆனால் மறுநாள் இந்த ஒளிபரப்பு அங்கே அப்லோட் ஆகிரும். நீங்கள் அதில் எப்போ வேணாலும் கேட்டுக்கிற மாதிரி வசதி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது யூடியூப் மூலமாக வராங்களா இல்லை எந்த வகையாக அவங்க ஆன்லைன் மூலமாக உள்ளே வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு கேட்டை வந்து அடைச்சிருக்கிறோம். இந்த பிளம்பர்கள்லாம் ஒவ்வொன்றா அடைச்சி பார்ப்பாங்க, எந்த சைடில் லீக்கேஜ் வருதுங்கிறது. அந்த மாதிரி இப்போ நாம எந்த இடத்துல அந்த வாசல் வருதுன்னு பார்க்க வேண்டியது. நம்ம இந்த சித்த வித்தியார்த்திகள்லாம் நீங்க வேணா டெய்லி செக் பண்ணுங்க. விதின் 8:30 8:35 உள்ளார வந்துருவா. யாருமே 9:15 எப்படி தெரியுங்களா? இப்போ நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வந்து நீங்க இந்த விஷயத்தை நீங்க செய்யறீங்க, இந்த மீட்டிங் செய்யறீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட டைமிங் என்னன்னு தெரியாது, உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு போஸ்ட் பின்னாடியே போகணும். நீங்க எப்போ போஸ்ட் போடுவீங்களோ அப்போ அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு பின்னாடி வரணும். ஆனால் நம்மளுது 365 நாள் ஒரே டைமிங். சரிங்களா? அதனால் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டியதில் நேரடியாக மீட்டிங்குள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இதில் நம்ம இன்னொன்று பயன்படுத்துறது ஒரே லிங்க்கு. ஸோ எவ்ரிடே வேறு லிங்க்குனா கூட அவங்க அந்த போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் வர வேண்டிய சூழல் இருந்திருக்கும். ஆனால் இது எவ்ரிடே ஒரே லிங்காக இருக்கிறதுனால அதுவும் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது ஒரு வாரத்துக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா இனி எவ்ரிடே வேறு வெரைட்டி ஆஃப் லிங்க்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருக்குது.
ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் கவனித்து பார்ப்போம். ரமேஷ் ஐயா சொன்ன ஒரு வழிமுறை மட்டும் இல்ல, இந்த தண்ணி லீக் ஆகுது மட்டும் இல்ல, சாஃப்ட்வேர் பீப்புள் நிறைய பேர்த்த கன்சல்ட் பண்ணிட்டு பல பொறிகள் அங்கங்கே வைத்திருக்கிறோம். எலி மாட்டினோன்னு பார்க்கலாம். சரியா? நம்ம ஓகேங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து கார்த்திகை விழாவாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லோரும் நிலையங்களுக்கோ இல்லை ஆசிரமங்களுக்கோ பயணம் கொள்வீங்க. ஒருவேளை போக முடியாதவங்க வீட்டில் இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் அந்த ஜபத்தில் ஈடுபடுங்க. ஏன்னா அது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் ஒருமித்து அவங்க எடுக்கக்கூடிய ஜபம் அது. காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஜபம். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சித்த வித்தியார்த்திகளும் ஒருமித்து அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஜப நிகழ்வு. இது வேறு வேறு ரீஜியனலுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை பற்றி இதுவரை திங்க் பண்ணலை, நான் அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஸோ அதை பற்றின விவரங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். இப்போ மலேசியாவில் வேறு டைம் இருக்கும். ஸோ அவங்க இதே 7 மணி நம்மளோட 7 மணிக்கே கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த நேரங்களில் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க இங்கே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டா அது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஐயா ராமச்சந்திரன் ஐயா, பாலசுப்ரமணியம் ஐயா, உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அமெரிக்கா தான் தெரியும், நெட்ல போட்டாலே வந்து ஜபம் செய்யறவங்க அவங்களே இந்தியன் டைம் என்னன்னு பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். அதான் ஓகேங்க. இல்லை அவங்க அப்படிதான் உட்காருவாங்களாங்கிறது என்னுடைய சந்தேகம். உட்கார்ந்தா அந்த டைம் பார்த்துக்கலாம். ஆமாம் வந்துடும். பார்க்க வழி இருக்கு. ஓகேங்க சரிங்க. நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவங்களே பார்த்து. ஓகேங்க சரிங்க. அப்போ வெங்கடேஷனை கேட்டீங்கன்னா சொல்லுவாருங்க. ஓகேங்க சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிக்கலாம். நாம் நாளைக்கு கார்த்திகை விழா இருக்குது, அப்பாவுடைய பிறந்தநாள் விழா. ஸோ செஞ்சு பார்ப்பேன். ஏதாவது பயிற்சி அது எனக்குள்ள நான் இல்லைங்க, அவர் வேற எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிறார். சரிங்க, அப்போது இந்த சத்திய வாசகத்தை நினைவிலே வச்சுருங்க. மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் தொடர்ந்து அபியாசத்தை விடாமல் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நான் இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.